ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். நித்தம் ஒரு சிந்தனையில நீங்க எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இயலாததை முயற்சிக்காதவன் ஏழுமையின் மகிமை அறிய மாட்டான். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை பத்தி மத்தவங்க பல விதமா சொல்லுவாங்க. நிச்சயமா அது உன்னால முடியாது, அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் அவசரப்பட்டு அவங்க சொல்றதை கேட்டுட்டு, ஆமா அது இவ்வளவு கஷ்டமானதா, நம்மளால செய்ய முடியும்னு சொல்லிட்டு நம்ம பின்வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது மிகப்பெரிய தோல்விங்க. அதனால எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம செஞ்சு பார்த்தாதான் நம்மளால எவ்வளவு தூரம் அந்த இதை முயற்சிக்க முடியுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மத்தவங்க சொல்றதை கேட்டு அவசரப்பட்டு அதுக்கு பின்வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய இயலுமை எந்த அளவுக்கு தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கவே முடியாது. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா நம்ம யாரை சொல்லலாம்னா, தாமஸ் ஆல்வா எடிசன். அவரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தாமஸ் ஆல்வா எடிசன் பார்த்தீங்கன்னா பல்பு கண்டுபிடிச்சவருங்க. அவர் பல்பு கண்டுபிடிக்கிறதுக்கு 1000 முறை முயற்சி செய்தார் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவர் 1000 முறை முயற்சி செய்யறதுக்கு முன்னாடி முறையில அவர் தோல்வி அடைஞ்சிடறாரு. அதனால நம்ம இனிமே அந்த பல்பை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி அவர் தோல்வியை அப்படியே ஒப்பு கொண்டு விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இன்னைக்கு இருள்ல தான் மூழ்கி கிடக்கணும். அது இல்லாம இன்னைக்கு நம்ம அவரை பத்தி பேச போறதே கிடையாது. ஸோ அதனால மற்றவங்க சொல்றதை நம்பி நீங்க உங்களுடைய முயற்சிகளை மட்டும் கைவிட்டுறாதீங்க. தொடர்ந்து முயற்சி செய்தீங்கன்னா உங்களுடைய இயலுமை எந்த அளவுக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய பேர் நம்ம வீடியோவை அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ தயவு செய்து கொஞ்சம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரீச் ஆகும். நன்றி, வணக்கம்.